அம்மா வீட்டுக்கு இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன். அப்போ எடுத்தது. எங்கள் அம்மா நான் வந்திருக்கேன்னுட்டு எங்கள் வீட்டில் கோழி இருக்குமா, கோழிக்கறி எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் சரி எதனா ஸ்நாக்ஸ் செய்வோமே அப்படின்ட்டு பால்வடியில் பாப்பாக்கு கொடுத்த மாவு இருந்துச்சு. அதை வச்சு நம்ம வந்து உருண்டை செய்யலாம், அதாவது அந்த கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கொழுக்கட்டை. எப்படி செய்யுதுன்னு பாருங்க வாங்க. 1 பாக்கெட் சத்து மாவு கொட்டிக்கிட்டேன். அப்புறம் நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா அப்படியே பிடிச்சி உண்டையாகவும் வச்சேன், கையிலையும் பிடிச்சி வச்சு நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே எடுத்து சாப்பிட்டதுக்கு உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் 3 குட்டீஸ் எங்கள் அண்ணனுக்கு லீவுன்றதால வந்தாங்க. எங்கள் அக்கா நாங்கள்லாம் இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே எதனா ஒன்று நான் செஞ்சுட்டே இருப்பேன். அது நல்லாவும் இருக்கும். உடனே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா தான் கூட்டு போய் பஸ் ஏற்றி விட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் எப்போ போனாலும் உடனே எங்கள் அம்மா எனக்கு மீன் கறி இல்லை வேறு எதனா செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம அம்மா கையை செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நமக்கு பிடிக்கும். இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பும்போது ஜாலியாக கிளம்புவேன், அங்கேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டத்தோடய கிளம்புறது. சரி, ஓகே, வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்படியே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.